அந்த அபார்ட்மெண்ட் ஆளுங்க உன்னை சும்மா விட்டுருக்க மாட்டாங்களே. அந்த வேலையை செய், இந்த வேலையை செய்யன்னு சொல்லுவாங்க. நீ எல்லா வேலையும் முடிச்சிட்டு நைட் தானே வீட்டுக்கு வருவ. என்னன்னு அப்புறம் சொல்றேன். வா பொங்குடி. ஐயோ ஜீவா, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் 2 பேர் முகமுமே நல்லா இல்ல? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ப்ளீஸ் சொல்லு ஜீவா. என்ன? ஏய் பூங்குடி. பொங்குடி. பூங்குடி. பொங்குடி. ஏய் பூங்குடி. பூங்குடி என்னாச்சு? பூங்குடி, எந்திரி பூங்குடி. சீக்கிரமா வா. எந்திரி பூங்குடி. கண்ணு திறந்து பாரு. ஏய் பொங்குடி. பூங்குடி, கண்ணு திறந்து பாரு. பொங்குடி. என்ன ஜீவா பாத்துட்டே இருக்க? தூக்கு ஹாஸ்பிடல் போலாம். இல்ல வேணாம். என்ன ஜீவா ஏன் வேணாங்கற? நல்லா இருந்தவ திடீர்னு மயக்க போட்டு விழுந்திருக்கா. ஹாஸ்பிடல் போக வேண்டாங்கற? இல்ல தீபி, அவ காலையில இருந்தே சாப்பிடல. அதான். சாப்பிடலையா? ஏன் பூங்குடி? அவளுக்கு வேலை போயிடுச்சு. என்ன ஜீவா சொல்ற? வேலை போயிடுச்சா? எப்படி? அபார்ட்மெண்ட்ல முன்னாடி பால் பாக்கெட் போட்டுட்டு இருந்தவன் பொறாமையில ஒரு பாக்கெட்ல விஷத்தை கலந்து வச்சிட்டான். சோ அது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க உயிரோட விளையாட வேணாம்னு சொல்லி மேனேஜர் வர வேணாம்னு சொல்லிட்டாரு. இது என்ன முட்டாள்தனமா இருக்கு? எவனோ ஒருத்தன் பைத்தியக்காரத்தனமா பண்ணதுக்கு பூங்கொடி என்ன பண்ணுவா பாவம். இதுக்கு அவளை போய் வேலைக்கு வர வேணாம்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? அதெல்லாம் பேசி பார்த்துட்டேன். அங்க எதுவுமே எடுபடல. அதுதானே ஜீவா இவளோட இன்கம்க்கு ஒரு பெரிய சோர்ஸாவே இருந்துச்சு. அது இல்லைன்னா எப்படி? அந்த கவலைனால தான் பூங்கொடி எதுவுமே சாப்பிடல. இப்போவே 15 டேஸ் ஆக போகுது. இனிமே ஏர்ன் பண்ணி ஆண்டி கிட்ட 2 lakhs கொடுக்க முடியுமா? என்ன நடக்குதுன்னு பாப்போம். நீ வா பூங்கொடி. மது, அத்தை போய் பத்திரத்தையும் செக்கையும் எடுத்துட்டு வா. சரி. நீ என்கிட்ட சபதம் போட்டு இன்னையோட 15 நாள் ஆச்சு. இப்ப நான் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். இனிமே நீ எப்படியெல்லாம் பிச்சை எடுத்தாலும் 1 மாசத்துல நீ 2 லட்சத்தை திருப்பி கொடுக்க முடியாது. இந்த வீட்டை விட்டு நீ ஓட்டாண்டியா போறதை விட லட்சாதிபதியா போறதுக்கு ஒரு சான்ஸ் தரேன். இந்த செக்ல 10 லட்சம் ரூபாய் ஃபில் பண்ணிருக்கேன். ஓபன் செக் எடுத்துக்கோ. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். ஜீவாவுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு, அவர் யார வேணா கல்யாணம் பண்ணிக்கலான்னு, இனிமே ஜீவா வாழ்க்கையில குறுக்க வரமாட்டேன்னு இந்த பத்திரத்துல எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு இந்த செக் எடுத்துட்டு வெளியில போ.
ஐயோ ஆண்டி, அவங்க 2 பேரும் உயிருக்கு உயிரா லவ் பண்றாங்க. பூங்கொடியால மட்டும்தான் ஜீவாவை சந்தோஷமா பாத்துக்க முடியும். அது எதையுமே நீங்க யோசிக்காம எப்படி ஆண்டி இப்படிலாம் பேசுறதுக்கு உங்களுக்கு மனசு வருது? நல்ல மனசு இருக்கிறதுனால தான் நான் இப்படி எல்லாம் சொல்றேன். இந்த 10 லட்சம் ரூபாயை எடுத்துட்டு போய் பாதி உசுரா இருக்கிற உங்க அம்மாவை வைத்தியம் பண்ணி காப்பாத்திட்டு அம்மாவும் மகளும் ஊர் போய் சேரலாம்ல. உன் அம்மாவையாவது மானம் மரியாதையோட காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணு. இந்த சான்ஸ விட்டேன்னா இந்த 10 லட்சத்தை உன் வாழ்க்கையில பார்க்க முடியாது. என் பையனை மடக்கி போட்டு கோடி கோடியா சுருட்டலான்னு நீ பேராசைப்பட்டதுக்கு பெரும் நஷ்டம் இல்லாம 10 லட்சம் ரூபாய் உனக்கு கிடைக்கும். அதை விட்டுட்டு ஜீவாதான் வேணும்னு சொல்லி நினைச்சா ஒன்னும் கிடைக்காது. ஓட்டாண்டியாதான் போகணும். மேடம், நான் காதலிச்சது ஜீவா சார் மட்டும்தான். நான் வாழணும்னு நினைக்கிறது அவரோட மட்டும்தான். உங்க பணமும் வசதியும் எனக்கு தேவையில்லை. இப்பவும் சொல்றேன், நீங்க என்னை எவ்வளவு கேவலப்படுத்தினாலும் சரி, நான் இங்க இருந்து போக மாட்டேன். ஏண்டி போக மாட்ட? அப்ப உன்னால அந்த 2 லட்சத்தை திருப்பி கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியுமாடி? முடியும் மேடம். என்னால கொடுக்க முடியும். முடியாதுன்னு நினைச்சவங்க முன்னேறினதும் இல்ல, முடியும்னு நினைச்சவங்க முடங்கி போனதும் இல்ல. நீ முடங்கி போறியா இல்லையான்னு பாருடி. நல்லா இருந்த காலை வச்சே உன்னால சம்பாதிக்க முடியல. இதுல இப்ப நொண்டி காலை வச்சுட்டு சம்பாதிச்சிடுவியா? அவங்க ஒசரத்துக்கு ஏத்த மாதிரி தாண்டி ஆசைப்படணும். இன்னும் 15 நாள்ல நீ பணத்தை திருப்பி கொடுக்க முடியாம வந்து நிக்க போற. நான் உன்னை இந்த வீட்ல இருந்து தொடப்பத்தால அடிச்சு விரட்ட போறேன். அப்படி துரத்தல என் பேர் மாயாவதி இல்லடி. நான் சத்தியம் பண்ணி கொடுத்த நாள் முடிறதுக்கு முன்னாடி எப்பாடு பட்டாவது அந்த 2 லட்சத்தை உங்க உள்ளங்கையில வைக்கல, நான் பூங்கொடி இல்ல மேடம். என்னடி ஏன் சவாலுக்கு சவால் விடுறியா? மேடம், இது சவாலும் இல்ல சத்தியமும் இல்ல, என் கடமை. நீங்க அடிக்கடி சொல்வீங்களே என் அப்பா யாருன்னு தெரியாது, என் அம்மா ஒழுங்கா இருந்துதான் என்ன பெத்திருக்காங்கன்னு நிரூபிக்கிறதுக்கு இது எனக்கு கிடைச்ச ஒரு சந்தர்ப்பம். அதை நான் தவற விட மாட்டேன் மேடம். அந்த கடமையை நான் செய்வேன். அடி போடி, அதெல்லாம் ஒண்ணு செய்ய முடியாது. முடியும் மேடம், நான் சொன்னதை செய்வேன். செஞ்சு இதே வீட்ல நிரந்தரமா இருப்பேன். இந்த வீட்டு மருமகளா நான் வாழ்ந்து காட்டுறேன் மேடம்.
இத பாருடி, அது ஒரு நாளும் நடக்காது. நடக்கும் மேடம். இன்னைக்கு என்ன வெறுத்து ஒதுக்குன நீங்களே நீதான் என் மருமகனை ஒரு நாள் சொல்வீங்க. சொல்ல வெப்ப மேடம். அந்த 30வது நாள் முடியும் போதுதான் உங்களுக்கு புரியும் நான் யாருன்னு. பாப்போண்டி, நீயா நானா யார் ஜெயிப்பாங்கன்னு. மேடம் பூங்குடி, நம்ம ஜெயிப்போன்னு சொல்றதை விட செயல்ல காட்டுவோம். இவங்க இப்படிதான் புரியாம பேசிக்கிட்டு இருப்பாங்க. இவா நம்ம போலாம். டேய், கைய விடுறா. விடுறா அவள. எவ்வளோ ஒரு பிச்சைக்காரி பெத்த தாயை எதிர்த்து பேசுறா. அத வேடிக்கை பாக்குறது இல்லாம அவளுக்கு வக்காலத்து வாங்கி பேசுற. ஒரு நிமிஷம் ஆகாது இவளை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறதுக்கு. ஓ முகத்துக்காக பாக்குறேன்டா. என்னமோ ஜெயிப்போ செயல்ல காட்டுவோன்னு சொல்ற. பாக்குறேன்டா யார் ஜெயிக்கிறாங்கன்னு. என்ன ஆண்டி இந்த போடு போட்டுட்டு போறா? காஞ்ச ஓலை காத்துல ஆடுனா சத்தம் வரத்தான் செய்யும். உடைச்சி பார்த்தேன்னா உள்ள ஒண்ணும் இருக்காது. அதே மாதிரிதான் இவளும். அப்போ தொடப்பத்தால அடிச்சு துரத்துறது கன்ஃபார்ம் தானே? அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஜீவாவுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு, அவர் யார வேணா கல்யாணம் பண்ணிக்கலான்னு, இனிமே ஜீவா வாழ்க்கையில குறுக்க வரமாட்டேன்னு இந்த பத்திரத்துல எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு இந்த செக் எடுத்துட்டு வெளியில போ. இன்னும் 15 நாள்ல நீ பணத்தை திருப்பி கொடுக்க முடியாம வந்து நிக்க போற. நான் உன்னை இந்த வீட்ல இருந்து தொடப்பத்தால அடிச்சு விரட்ட போறேன். என்ன பூங்குடி, அம்மா பேசினதே நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கியா? ஏய், ஒரு விதத்துல அதுவும் நல்லதுதான். ஒருத்தருக்கு அவமானம் தர எனர்ஜிய வேற யாருனாலையும் தர முடியாது. அது வலியாவே இருந்தாலும் அதுதான் வாழ்க்கையில முன்னேறத்துக்கான வலிமையை கொடுக்கும். இந்த நேரத்துல நமக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். என் முழு நம்பிக்கையும் நீங்க தான் சார். நீங்க என் கூட இருக்கும்போது எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனா ஆனா என்ன பூங்குடி, ஏன் சார் என்னை இவ்ளோ கஷ்டப்படுத்துறாங்க? வேலை பேசுற அளவுக்கு என் காதல் அவங்களுக்கு அவ்வளோ சீப்பா போச்சா? அத நினைச்சாதான் சார் என்னால தாங்கிக்க முடியல. இல்ல பூங்குடி, ஆக்சுவலா உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துறதா உங்களுடைய பிளானே. அதுக்காக என்ன வேணா பண்ணுவாங்க, இதுக்கு மேலேயும் கூட பண்ணுவாங்க. இங்க பாரு, அதுக்காகலாம் நீ இதை பெருசா எடுத்துக்காத. எப்படி சார் இதை பெருசா எடுத்துக்க முடியாம இருக்க முடியும்? அவங்களால எனக்கு பிரச்சனை வந்தா பரவாயில்ல சார். ஆனா என்னால உங்களுக்கும் மாயா மேடம்க்கும் பிரச்சனை வருதே. நீங்க என் மேல அன்பு காட்டுறதுனால அவங்களுக்கு உங்க மேல வெறுப்பு வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு சார். அப்படிலாம் எதுவும் நடக்காது பூங்குடி. ஆக்சுவலா அவங்களுக்கு என் மேல இருக்கிற பாசத்தால தான் கோவத்தை உன் மேல காமிக்கிறாங்க. என்ன நடந்தாலும் அவங்களுக்கு என் மேல இருக்கிற பாசம் குறையவே குறையாது. அப்படி இருந்தா எனக்கு சந்தோஷம் தான் சார். அதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். நீ முதல்ல போய் ஃப்ரெஷ் ஆயிடு, நான் போய் டிஃபன் வாங்கிட்டு வரேன். சரிங்க சார். ஜீவா, அன்பா பேசி அவளுக்கு தைரியம் கொடுக்கறியா? இப்ப பாரு,
அன்பா பேசி எப்படி அவளை கன்ஃபியூஸ் பண்ணி விடுறேன்னு. பூங்கொடி, ஆண்டிய பத்தி தான் உனக்கு தெரியும்ல, அதையே நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காத. நீ ஈஸியா சொல்லிட்ட, ஆனா என்னால கவலைப்படாம இருக்க முடியல. எனக்கு ஒன்று தோணுது, அதை நான் உன்கிட்ட சொல்லவா? சொல்லு தீபி. ஆண்டி உனக்கு தரேன்னு சொன்ன 10 லட்சத்தை நீ வாங்கியிருக்கலாம் பூங்கொடி. தீபிகா, நான் அதை வாங்கினேன்னா நான் விட்ட சவாலுக்கு ஒரு அர்த்தமே இல்லாம போயிடும். இல்ல பூங்கொடி, இந்த சேலஞ்சில் நீ ஜெயிக்க மாட்டேன்னு என் உள் மனசு சொல்லுது. என்னடா இப்படிலாம் சொல்றாளேன்னு ப்ளீஸ் தப்பா நினைக்காத பூங்கொடி. பிகாஸ் இதான் பிராக்டிக்கல். சொல்றதுக்கு எனக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, பட் இருந்தாலும் நான் சொல்றேன். உங்க அம்மாவும் ஜீவாவும் உனக்கு 2 கண்ணு மாதிரி. 30 நாள்ல 2 லட்சம் ரூபாய் கொடுக்க முடியலன்னா நீ ஜீவாவையும் இழக்கணும், ஹாஸ்பிட்டல் செலவுக்கு காசு இல்லாம உங்க அம்மாவையும் இழக்கணும். பட் ஆண்டி கொடுத்த 10 லட்சத்தை வாங்கிட்டீன்னா அட்லீஸ்ட் உங்க அம்மாவையாவது காப்பாத்திரலாம்ல. இது ஜஸ்ட் என்னோட ஒப்பீனியன் தான், சரியா தப்பான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா நீ நிதானமா யோசிச்சு ஒரு நல்ல முடிவெடு. நான் போய் தூங்குறேன். ம். பூங்குடி, வா போய் சாப்பிடலாம். எனக்கு பசிக்கல சார், நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். மனசுல வலி இருக்கும்போது நம்ம வயிற்றுக்கு தண்டனை கொடுத்தே பழகிட்டோம். சரி, இந்த மாதிரி டைம்ல நானும் உன்னை வற்புறுத்த விரும்பல. உனக்கு எப்போ பசிக்குதோ அப்பவே நீ சாப்பிடு. ம்? முப்பது நாள்ல அந்த பணத்தை நான் திருப்பி தரலனா நான் ஜீவா சாரை விட்டு பிரிஞ்சு போயிடுறேன். நான் சத்தியம் பண்ணி கொடுத்த நாள் முடிறதுக்கு முன்னாடி எப்பாடு பட்டாவது அந்த 2 லட்சத்தை உங்க உள்ளங்கையில வைக்கல, நான் பூங்கொடி இல்ல மேடம். இன்னைக்கு என்ன வெறுத்து ஒதுக்குன நீங்களே நீதான் என் மருமகன் ஒரு நாள் சொல்வீங்க. சொல்ல வெப்ப மேடம். ஆப்ரேஷனுக்காக 1 மாசத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மாவை இந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்தேன். ஆனால் இன்னும் ஆப்ரேஷன் நடந்த பாடு இல்லை. பணத்தை பற்றி கவலைப்படாதீங்க சார். எங்கள் அம்மாவுக்காக நான் எத்தனை லட்சம் வேணாலும் செலவு பண்ண தயாராக இருக்கேன். இப்ப நான் என்ன சூழ்நிலையில இருக்கேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். எந்த காரணத்துக்காகவும் நான் ஜீவா சாரை இழக்க விரும்பல. அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். என் பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக தான் கடவுள் அந்த ஆளோட அம்மாவுக்கு கிட்னி தேவைப்படுறத என் பார்வையில காட்டியிருக்காரு. இப்ப என் கிட்னியை தானம் பண்றதை விட எனக்கு வேற வழி தெரியல.
என் கிட்னியை கொடுத்துதான் என் காதலை நான் காப்பாத்திக்க போறேன். எல்லா காரியத்திலயும் எனக்கு துணையா இருக்கிற மாதிரி இந்த விஷயத்திலயும் நீதான் எனக்கு துணையா இருக்கணும் தாத்தா.